திமுக தரப்புல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. 158 கோடி செலவுல இதை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு சில வதந்திகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா இல்லை? இதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கு. இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, உள்ளபடியே எத்தனை கோடிகள் கைமாறி இருக்கு, இது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். ஆனால் இங்கே சோசியல் மீடியாவில் பல பேர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை ஏன் பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும்? ஆதாரத்தை ஏன் சோசியல் மீடியாவில் வைக்கணும்? அது எங்கே ஒப்படைக்கப்படணுமோ அங்கே தான் ஒப்படைக்கணும். இந்த நிர்வாகிகள் கூட்டம் தாவேகா தரப்புல நடந்திருக்கு பனையூர்ல. ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, அவரு கோட்டு போட்டு வந்தா, வேட்டி கட்டு வந்தா, அவர் வந்தாரா, வந்தவர் என்ன பேசினாரு, அதுதான் விஷயமா இருக்கணுமே தவிர அவர் எப்படி வந்தாரு, எந்த கார்ல வந்தாரு, என்ன ட்ரெஸ்ல வந்தாரு, இப்படிலாம் கேட்டு சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இங்க இருக்கு. ஜனநாயகம் எப்போதான் சார் ரிலீஸ், ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கூட வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து ஜூலை 16னாங்க, 23னாங்க, இப்போ ஆகஸ்ட் 13ங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எந்த தேதின்னு உறுதியாக தெரியல, பட் ஜூலை 23ஆக இருக்கலாம். சிக்மா படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபாதர் அண்ட் டேட் போட்டி. இப்போ விஜய்க்கு எதிராக அந்த படத்தை நீங்கள் இறக்குனீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிடும். அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை அடித்து காலி பண்ணிடுவாங்கங்கிறது தான் நான் யூகிக்கிறது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைபேச்சு அந்தரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து இந்த நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு வந்து தாவேகா தரப்புல நடந்திருக்கு பனையூர்ல. இதுல வந்து பேசு பொருளாக இருக்க ஒரு விஷயம்னா வந்து விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து வேஷ்டி சட்டையோட போயிருக்காரு. பேசு பொருளா வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுலாம் எப்படி சார் பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒன்று வரும், அவர் ஷூவில் எத்தனை லேஸில் முடிச்சு போட்டிருக்கிறாரு, அவர் நெகத்துக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மை வச்ச மாதிரி இருக்குது, அது என்ன, இப்படிலாம் டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் தொடருது. ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, அவர் கோட்டு போட்டு வந்தா, வேட்டி கட்டு வந்தா, அவர் வந்தாரா, வந்தவர் என்ன பேசினார், அதுதான் விஷயமா இருக்கணுமே தவிர அவர் எப்படி வந்தார், எந்த காரில் வந்தார், என்ன ட்ரெஸ்ஸில் வந்தார், இப்படிலாம் கேட்டு சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்தியாக்குறாங்க. அதான் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ஃபன்னாக கடந்து போயிடும். ஸோ இப்போ வந்து தாவேகா தரப்புல இருக்க எம்எல்ஏக்களை வந்து திமுக தரப்புக்கு வர வைக்கிறதுக்காக திமுக தரப்புல வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. 158 கோடி செலவுல இது பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு சில வதந்திகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? இல்லை இல்லைங்க, இங்கே எல்லாமே சொல்லப்படுவது தான், கேட்கப்படுவது தான், அறியப்படுவது தான். இதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட போகுது அவங்க தான். ஒருவேளை இந்த ப்ராஜெக்டு மூவ் ஆகி நகர்ந்ததுன்னா பாதிக்கப்பட போகிறது ஆளுங்கட்சி தான். அப்போ இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, உள்ளபடியே எத்தனை கோடிகள் கைமாறி இருக்கு, இது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். ஆனால் இங்கே சோசியல் மீடியாவில் பல பேர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரத்தை ஏன் பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும்? ஆதாரத்தை ஏன் சோசியல் மீடியாவில் வைக்கணும்? அது எங்கே ஒப்படைக்கப்படணுமோ அங்கே தான் ஒப்படைக்கப்படணும். நீதிமன்றத்தில் தான் அதை வைக்கணும், இல்லையா? இப்போ இன்னைக்கு கவர்னரை போய் பார்த்தா இவங்க மனு கொடுத்தாங்கல்ல, இவங்க தாவேகா வந்து குதிரை பேரம் நடத்துதுன்னு, நீங்கள் அங்கே கொடுக்கணும். உங்களுடைய எவிடன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே கொடுக்கணும். இப்போ ரெண்டும் இல்லாமல் நீங்கள் 19 ரூபா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது அதுன்னு சொல்லுவதில் பெருசாக நம்ம அதை எடுத்துக்கோனா, நிரூபிக்கும் வரை இது எல்லாமே ஹேஷியங்கள் தான். அதே அடுத்ததான் வந்து இப்போ ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் ஒன்று வந்துருந்துச்சு. பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அந்த ட்ரெய்லரில் ரஜினியை வந்து ஒரு மாதிரி பிளர் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வந்து நல்லா இருந்துச்சு. உள்ளபடியே அந்த விநாயகன் அவர் தான் ஒரு மாதிரி டெரரான ஆள். அவர் படத்தில் இல்லை, சும்மா ரோட்டு வரமா அவர் டீ குடிச்சிட்டு இருந்தாலே பார்க்குறவங்க கிராஸ் பண்ணுறவங்க பயப்படுற அளவுக்கான ஒரு நபர். அவர் பேசிக்கலாகவே அவருடைய ஆட்டிடியூடும் அப்படி தான். அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. கேரளா பக்கம் போனீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்குது, அடிதடி வழக்குகள்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவர். அவரை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொண்டுட்டாங்க. அவர் எப்படி திரும்பி வந்தாருன்னு நமக்கு தெரியல. அதுவே பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோமோவில் பெரிய அளவு இடம் பிடித்தது அவர் மட்டும். அப்போ இல்லாத ஒருவர் இவ்வளோ பெரிய ப்ரோமோவில் இவ்வளோ நிமிஷம் வர்றாரு அப்படின்னா அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்குது, வேற ஏதோ ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுங்க, பார்க்க வாங்கங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது. நிஜமாக உள்ளபடியே நல்லா இருக்குது. சார் ஜனநாயகம் எப்போ தான் சார் ரிலீஸ், ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சென்சார் சர்டிஃபிகேட்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஆக்சுவலாக வந்து ஜூலை 16னாங்க, 23னாங்க, இப்போ ஆகஸ்ட் 13ங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எந்த தேதின்னு உறுதியாக தெரியல, பட்டு ஜூலை 23ஆக இருக்கலாம். நம்ம யூகிக்கிறது அதுதான்.
மற்றபடி வந்து வந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு கிராண்டியரான ஓப்பனிங் இருக்கும், ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இருக்கும், கட்டாயமாக அந்த படம் வெற்றி படமாக மாறும். ஆனால் இந்த மந்தோட எண்டில் அவருடைய மகன் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் நடித்த சிக்மா படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபாதர் அண்ட் டேட் காம்பினேஷன் அந்த போட்டி இல்லைங்க, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. கட்டாயமாக அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா சிக்மா படத்தை வந்து தள்ளி போட்டுருவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே செட்பேக்கில் இருக்குது, லைக்கா. இப்போ விஜய்க்கு எதிராக அந்த படத்தை நீங்கள் இறக்குனீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிரும். இந்த படம் நல்லா இருந்தால் கூட விஜய்க்கு எதிராக அவருடைய பையனே போட்டிக்கு வராருன்னா அப்போ இங்கே ஒரு பெரிய இன்விட்டி கிரியேட் ஆகும். அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை அடித்து காலி பண்ணிவிடுவாங்கங்கிறது தான் நான் யூகிக்கிறது. அதனால் ஒரு தயாரிப்பாளர், செட்பேக்கில் இருக்கிற தயாரிப்பாளர் எதுக்கு அந்த ரிஸ்க்கு அப்படின்னு நினைப்பார். அந்த பையனும் அப்படிலாம் வந்து அப்பாவுக்கு எதிராக நம்ம வந்து நின்னே ஆகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடியவர் இல்லை. அதனால் பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. கட்டகுஸ்தி 2 வந்து படம் வந்திருக்கு, பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தியேட்டரில் பல மாதங்களுக்கு பிறகு நான் விழுந்து விழுந்து சிரித்த படம்னா அதுதான். இன்றைக்கி தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படம் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் ஒரு ஷோ 2 ஷோ வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய அளவு இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் அந்த படம் பிக்கப் ஆயிடுச்சு. அந்த படத்தினுடைய இயக்குனர் செல்லா ஐயாவுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இன்னொரு பாக்கியராஜா என் கண்ணுக்கு தெரிஞ்சார். ஏன்னா ஒரு 80s ஒரு பாக்கியராஜ் படங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேக்கடாக இருக்குமோ எல்லாமே இருக்கும் அந்த படத்துக்குள்ள. அப்படி வந்து ஒரு பேக்கடான படமாக இதை பண்ணியிருக்காரு. கட்டாயமாக எல்லாரும் போய் பாருங்கள். நீங்கள் பார்க்கலனாலும் போங்க, ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம் சார். இப்போ அதே மாதிரியே வந்து இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் ஓஞ்ச பாடே கிடையாது. இன்னைக்கு கூட வந்து குதிரை பேரம் வந்து முதலமைச்சர் வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க, தாவேகா தரப்பில் வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக புகார் கொடுக்கறதுக்காக தலைமைச் செயலருக்கு திமுக சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் போயிருக்காங்க. இது எப்போ தான் சார் ஒரு எண்டுக்கு வரும்? இல்லைங்க, இதில் குதிரை பேரம்ங்கிறது வந்து இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் போய் திமுகவில் சேர்றாரு. இது என்ன பேரம்? அதனால் இப்போ கட்சி மாறுவதுங்கிறது ரொம்ப சாதாரணமானது. ஒரு ஆளுங்கட்சி வந்துடுச்சுன்னா எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நமக்கு பொழப்பு வேணுங்கிறதுக்காக இங்கே வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒன்று. திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் பல பேர் வெவ்வேறு கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு தாவினவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இவங்க எம்எல்ஏவாக இருக்கிறது தான் இங்கே குற்றமாக கருதப்படுது. இவங்க எம்எல்ஏவாக ஒரு முடிவு எடுக்கும்போது தான் தப்பு, இந்த எம்எல்ஏவுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் இங்கே பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். யாருமே எங்களை கூப்பிடல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நாங்களாக வர்றோம், நாங்களாக விரும்பி வர்றோம்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆதாரத்தை காமிங்க. இப்போ குதிரை பேரம்னு சொல்கிறவங்க இப்போ பாருங்கள், ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. திமுக இந்த ஆட்சியை கலைப்பதற்கான முயற்சியை எடுத்துச்சு. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் சபாநாயகருக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்கணும்னு தாவேகாவிலிருந்து ஒரு 10 எம்எல்ஏவை இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களோட அவங்களை கைது பண்ண போகிறாங்க இல்லையா? இப்போ ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல், நீதிபதியிடம் சமர்ப்பிக்காமல் நீங்கள் வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் இந்த குற்றச்சாட்டுங்க அவங்க மேலே நாங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி தான் அதை செய்ய முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுகவிலிருந்து வர்ற எம்எல்ஏக்கள் எல்லாமே குதிரை பேரத்தின் காரணமாக இங்கே வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? இன்னைக்கு கவர்னர்கிட்ட போய் நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்கல்ல, ஏதோ ஒரு ஒலி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வாய்ஸ் நோட்டு எங்கள்கிட்ட இருக்குங்க, இவரும் பேசின வாய்ஸ் நோட்டு இருக்குது அப்படிங்கிறத கவர்னர்கிட்ட சமர்ப்பிச்சிங்களா? அல்லது ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் உங்களால் சமர்ப்பிப்பதற்கான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? எதுவும் இல்லாமல் 19 குதிரை பேரம்னா அது எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதிமுகவில் எதிர்காலம் இல்லைன்னு முடிவெடுத்தவர்கள் இங்கே வராங்க, அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? தாவேகா தரப்புல எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரபலமான ஒரு பிரச்சாரம் அப்படின்னா தூய சக்தி தீய சக்தி. ஆனா இப்ப வந்து அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இப்ப தாவேகாவுக்கு வந்ததுல வந்து நிறைய அமைச்சர்கள் மேல வந்து கொஞ்சம் புகார்கள்லாம், ஊழல் வழக்குகள் எல்லாமே இருக்கு. அந்த வகையில வந்து இப்ப தாவேகாவும் வந்து தூய சக்தி இப்ப தீய சக்தியா மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. கட்டாயமா அந்த பேச்சை நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவர்கள் மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்ன தீர்ப்பை எதிர்கொள்ள போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ ஒருவேளை அந்த தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக வருதுன்னு வைங்க, இல்லைங்க அவங்க ஊழல்லாம் பண்ணவே இல்லை, அவர்கள் மீது வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய்யானது அப்படின்னா இவங்க வந்து பொதுமக்கள் முன்னிலையில் போய் நெஞ்ச நிமித்து நிற்பாங்க. நாங்கள் வந்து தெரிஞ்சுதான் சேர்த்தோம் அப்படிம்பாங்க. ஒருவேளை மாறாக ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா அன்னைக்கு கட்சியில் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த தீய சக்தி தூய சக்திங்கிற வார்த்தை எல்லாமே எதன் அடிப்படையில் வருதுன்னா
ஒரு ரைமிங்காக பேசணுங்கிற அடிப்படையில் வர்றது தான். அதையே பிடிச்சிட்டு நம்ம தொங்குறதுங்கிறது முடியாது. இன்னொன்று, ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா 100% நல்லவன் கிடையாது. நம்ம நாட்டின் அமைப்பு அப்படி இருக்குது. நீங்கள் அதுவும் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா 100% நான் நேர்மையானவன்னு ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. யார் இருந்தாலும் மகாத்மா காந்தியே மறுபடியும் பிறந்து வந்தால் கூட அதுதான் யதார்த்தம். அதனால் அதில் எத்தனை சதவீதம் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கிறது தான் நாம் கேள்வி கேட்கணும். எல்லாத்துக்கும் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா 5 வருஷமும் நீங்கள் குறை சொல்லிகிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.